சீமானும் விஜயும் ஒரு கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு முறை போயிட்டு இருக்கு. சீமானுக்கு ஒரு கிளியர் பொலிட்டிக்கல் பாலிசி இருக்கு. விஜயும் சீமானும் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு எனக்கு இப்போதைக்கு தெரியாது. முதல்ல அவர் வரட்டும், அவர் பேசட்டும். முதல்ல ஒரு வார்த்தை கூட ஒரு பாலிடிக்ஸே பேசாம ஒருத்தன் எப்படிங்க பொலிட்டிக்கல் லீடரா இருக்க முடியும்? கட்சி ஆரம்பிக்கிறது அவர் அறிவிக்கல, யாரோ வந்து ட்விட்டரில் அறிவிச்சிட்டு போறாரு. அறிவிச்ச உடனே சபாட்டிக்கல் வாங்க லீவ் போட்டு போறாரு 5 மாதம். நான் அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் வருவேன், பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டேன்னு. சீமான் வந்து கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் இருக்கார். இன்னும் ஒரே ஒரு எலெக்ஷன் தான் தனியாக நின்று ஒரு கட்சி தாங்கும், எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு எலெக்ஷன் அவர் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. சீமான் ரொம்பவும் மரட்டுத்தனமாக இருக்கிறார். அதான் நான் சொன்னேன், இப்போ 8% பெரிய விஷயங்க. அவர் 26 வந்து அதிமுகவுடன் கூட்டணி, திமுகவோட சத்தியமாக போக முடியாது. அதிமுகவோட கூட்டணி போறாருன்னா கண்டிப்பாக ஒரு வாக்கு வங்கியில் 2% வரைக்கும் கூட குறையும், 3% கூட குறையலாம். ஆனால் 5% நிற்கும். அதோட முக்கியமாக ஒரு 20லேருந்து 25 எம்எல்ஏ ஒரு கையில் இருப்பான். 200+ 2026 நமக்கு தான், 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்ல போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஒரு சபதத்தை எடுத்து அறிவுரையும் கொடுத்துருக்காரு. 200+ன்றதை அவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அங்கே எப்படி ஆப்கி பார் 400 பார்னு மோடி வந்து செட்டப் பண்ணாங்க. அது எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் பண்ணார், இவங்க 2 வருஷம் முன்னால் பண்ணுறாங்க. அதனால் இங்கே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கே ஓட் பேங்க் எங்கே போக போகுது? அந்த கட்சி இல்லாமல் போச்சுன்னா அந்த வாக்கு வங்கி சத்தியமாக ஒரு ஓட்டு கூட திமுக வராது. அது ஒன்று பிஜேபிக்கு போகும், இல்லை நாம் தமிழருக்கு போகும். அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், 4 முனை எதிர்க்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக கூட்டணியோட வெற்றியை 200+ யாராலையும் தடுக்க முடியாது. நம்பர்ஸ் கேம். ஓட்டு 5 உடையுதுன்னா திமுக லாபம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, புதுசாக பிளேட்டில் பிளேயர்ஸ் வர திமுக லாபம். ஏன்னா அவங்க ஓட் பேங்க் அப்படியே இருக்குது. எதிர்க்க இருக்க ஓட் பேங்க் உடையுது. 3 உடையுது, இப்போ 4 உடையுதுன்னா லட்டு தான். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் 200+ சாத்தியம் சார். ஆனால் அந்த கூட்டணியில் 21 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக இங்கே வென்றதற்கு காரணமாக விசிகாவும் இருந்தாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 3 சீட் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது, 2 சீட். இந்த சூழ்நிலையில் அடுத்து அந்த அலையன்ஸ்லேயே அவங்க நீடிப்பாங்களா, அல்லது ஒரு வாய்ப்பாக இப்போ வரக்கூடிய இந்த செய்தித்தாள் பேச்சுக்களை நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், சீமான், விஜய், திருமாவளவன் இந்த 3 பேர் கட்சியினர் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? பாலிடிக்ஸில் இல்லைன்னு எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. வாய்ப்புகள் தான் பேசுவோம், அதிகமாக குறைவான வாய்ப்புகள் குறைவு. விஜயும் சீமானும் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு எனக்கு இப்போதைக்கு தெரியாது. முதல்ல அவர் வரட்டும். நான் வரது உறுதினாரே வழி, இது வரைக்கும் அவர் வரல. இந்த மாதம் அவர் பிறந்த நாளைக்கு வருவாருன்றாங்க. அவர் பேசட்டும். முதல்ல ஒரு வார்த்தை கூட ஒரு பாலிடிக்ஸே பேசாமல் ஒருத்தன் எப்படிங்க பொலிட்டிக்கல் லீடராக இருக்க முடியும்? கட்சி ஆரம்பிக்கிறது அவர் அறிவிக்கல, யாரோ வந்து ட்விட்டரில் அறிவிச்சிட்டு போகிறாரு. அறிவித்த உடனே சபாட்டிக்கல் வாங்க லீவ் போட்டு போகிறாரு 5 மாதம். நான் அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் வருவேன், பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டேன்னு. முதல்ல தான் கட்சி ஆரம்பிக்கிறத அவர் வந்து மக்கள் மன்றத்தில் நின்று, மக்கள் மன்றம்னா ஒவ்வொருத்தன் வீட்டுக்கும் போக முடியாது, ஒவ்வொருத்தன் வீட்லேயும் போய் நின்று தரிசனம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு முதல்ல சொல்லணும், அப்புறம் பொதுக்கூட்டம் நடத்தணும். இது 2 நடக்குது. 2ல் எதுவுமே நடக்கலை. அறிவிப்பு மட்டும் வருது. நான் அரசியலுக்கு வந்தது உறுதி, கட்சி பேரெல்லாம் சொல்லிட்டு தேர்தல் சின்னத்தை கேட்போம், எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்வோம், நான் அசம்பிளிக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் வர வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேச முடியாது. அவர் வந்த பிறகு அவரோட பாலிடிக்ஸ் என்னன்றது தெரிஞ்ச பிறகு தான் பேச முடியும். இஷ்யூஸில் அவரோட ஸ்டாண்ட் என்ன, அவரோட இலக்குகள் என்ன, அவருடைய கொள்கை கோட்பாடு. இப்போ சீமானுக்கு ஒரு தெளிவாக வரையறுக்கப்பட்ட அரசியல் இருக்குது, தெளிவான அரசியல் பார்வை சீமானுக்கு இருக்குது. தப்பு ரைட்டு அது வேறு விஷயம். சீமானுக்கு ஒரு கிளியர் பொலிட்டிக்கல் பாலிசி இருக்குது. நாம் தமிழர், அவங்க ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. இஷ்யூஸில் அவருக்கு எல்லா இஷ்யூஸ்லையும் அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இவர் என்னென்ன தெரியலையாங்க நமக்கு. ஒருத்தன் எப்படி தான் கட்சியை ஆரம்பித்ததை தான் அறிவிக்காமல் யாரையோ ட்விட்டரில் அறிவிக்க வச்சுட்டு, சமூக வலைதளத்தில் அறிவிக்க வச்சுட்டு, நீங்கள் எப்படி வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? அவர் சொல்கிறார், அஃப்கோர்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வரல, அசம்பிளிக்கு தான் வரேன்னு. அவர் வரட்டும், வந்து அவர் பேசட்டும், மக்கள் மன்றத்தில் பேசட்டும். மக்கள் மன்றத்தில் பேசுகிறதுன்றது த்ரூ மீடியா பேசுகிறது ஒன்று. மீடியா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் மீடியா தான். எல்லோரும் மக்கள் போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது. பலதரப்பட்ட மீடியா பர்சன்ஸ் வந்து பலதரப்பட்ட மக்களோட பிரதிநிதியாக தான் அங்கே இருப்பாங்க. ஸோ மீடியா பர்சன்ஸ்கிட்ட அவர் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணி தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை அறிவிக்கட்டும். முக்கியமான இஷ்யூவில் எல்லா பிரச்சனையிலும் இல்லை, காசாவில் என்ன பிரச்சனை, உக்ரைனில் என்ன, அது கேட்கல. தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட, இந்தியா சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள், நீட்டில், சாதிவாரி கணக்கெடுப்பில், பொருளாதார இடஒதுக்கீடில், சாதிய வன்முறை தலைவிரித்து ஆடுறதில், ஊழல் ஒழிப்பில், மும்மொழி கொள்கையில், சுயமரியாதை திருமணங்களில், இந்த மாதிரி முக்கியமான இஷ்யூஸில் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லட்டும். அதன் பிறகு நம்ம அவரை எடை போடலாம்.
அது சொல்லாமலே அவரை பற்றி நம்ம நல்லதும் சொல்ல முடியாது, கெட்டதும் சொல்ல முடியாது. இந்த பாலிசிஸை சொன்ன பிறகு அடுத்த 2 வருஷம் இருக்குது. அவர் மக்கள் நலன் தான் இந்த சார்ந்த பிரச்சனைகளுக்காக எத்தகைய போராட்டங்களை முன்னெடுக்கப் போகிறார், அவருடைய செயல்பாடுகள் என்ன, இது சிம்பிள் இல்லையா? நான் சொல்கிறது ஒன்றும் பெரிய கம்ப சுஸ்திரம் கிடையாது, சாதாரணமான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். போதிய இடைவெளி இருக்கதா பார்க்குறீங்களா சார்? 26 எலெக்ஷனுக்கும் விஜயோட அரசியல் வருகைக்கும் இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இது போதுமானதா? தாராளமாக போதும். அப்படி இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணட்டும், 2 இயர்ஸ். இதெல்லாம் அவர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவர் என்ன சொன்னார், நான் அரசியலுக்கு வந்து விட்டேன், பார்லிமெண்ட்டுக்கு இல்லை அசம்பிளி தான்ட்டார். தெளிவாக பாலிசி அவர் டிவைஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரம் அனௌன்ஸ் பண்ண பிறகு அவர் வராமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் வருவார். அவர் வந்த பிறகு தான் நம்ம அவரை அவதானிக்க முடியும். நான் தான் சொன்னேன், சீமான் ஒரு தெளிவான பொலிட்டிக்கல் பாதை, தெளிவான அரசியல் பார்வை சீமான் அவர்களுக்கு இருக்கிறது. 8% ஓட்டு அவர்கிட்ட இருக்குது. இப்போ மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய சீமான் நாம் தமிழர் கட்சி அடுத்ததாக ஒரு கூட்டணியோடு வைத்தால்தான் அடுத்த நகர்வை நோக்கி அரசியலில் காலடி பதிக்க முடியும் அப்படிங்கிறதே பெரும்பான்மையோட கருத்தாக இருக்குது சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கூட்டணிங்கிறது விஜயோடு சேர்ந்தால் அப்படிங்கிறது அவருக்கு சாதகமாக இருக்குமா? இல்லைங்க, இப்போ அவர் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு, பெரிய சாதனை. 100ல் 8 பேர் அவர்கிட்ட இருக்கான். 2026 இப்படியே போச்சுன்னா அவர் இன்னும் 2% கூட வாங்கி 10% வரைக்கும் வாங்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட அது ஃப்ளாட்டன் ஆகிடும், பிளாட்டூன்வாங்க, அதுக்கு மேலே வளராது. இந்த கட்டத்தில் அவர் யாரோடையாவது கூட்டணி போனால் அவர் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு அவர் கூட்டணி போனார்னா அவருடைய வாக்கு வங்கி 1-2% குறையும். ஆனால் எம்எல்ஏ கிடைப்பாங்க. அதன் பிறகு கட்சியை வளர்க்கலாம். கிளாசிக் கேஸ் விஜயகாந்த். 11 ஜெயலலிதாவோட போனவர் 16 கலைஞரோட போயிருந்தா பழம் நழுவி பாலில் விழுகிறதுன்னு கலைஞர் 55 சீட் வரைக்கும் வந்தாங்க. அவர் ஏற்றுக்கல, தனியாக போய் மக்கள் நல கூட்டணி போய் நாசமாக போச்சு, கதை முடிஞ்சுது அதோட. அவர் மட்டும் அன்றைக்கி திமுக கொடுத்த 55 சீட்டை நின்று இருந்தால் 25 சீட்டாக ஜெயிச்சிருப்பார். அடுத்த 2 வருஷத்தில் கலைஞர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக அன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவெடுத்திருப்பார். அவர் பண்ண வரலாற்று பிழையால் அவருடைய கட்சி அழிந்தது. இன்றைக்கி சீமான் கிட்டத்தட்ட அந்த நிலையில் தான் இருக்கார். இன்னும் ஒரே ஒரு எலெக்ஷன் தான் தனியாக நின்று ஒரு கட்சி தாங்கும், எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு எலெக்ஷன் அவர் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. தோக்கிறதுக்கு தொடர்ந்து தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன்ஸ்லாம் பெரிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ கூட்டணினா யாரோட போகிறது? விஜய் நியூ பிளேயர். சீமானுக்கு அது 8% இருக்குது, விஜய்க்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. திமுகவோட போக முடியாது. அதிமுக ஒரே சான்ஸ், ஒரு வாய்ப்பு அவருக்கு. அதிமுகவோட சீமான் கூட்டணி வைத்தால் அவருடைய வாக்கு வங்கியில் 2% வரைக்கும் குறையலாம். 8% இருந்து 6% ஆகலாம், 5% கூட ஆகலாம். ஆனால் ஒரு 15-20 எம்எல்ஏவாவது ஜெயிப்பார். அப்படி ஜெயிச்சார்னா அதுக்கு பிறகு அரசியலில் வழி நடத்தணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், கூட்டணி இல்லாமல் யாருமே அரசியலில் வாக்கு வங்கி அரசியலில் ஜெயித்ததே கிடையாது. நீங்கள் வாக்கு வங்கி அரசியல்ன்ற விளையாட்டுக்குள்ளே போகும்போது அந்த விளையாட்டு அந்த விதிப்படி தான் ஆடணும். சீமான் ரொம்பவும் மரட்டுத்தனமாக இருக்கிறார். அவர் ஒன்று வாக்கு வங்கி அரசியலுக்கு போகாமல் திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக இருந்துடணும். இல்லை நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுன்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி தான் வைக்கணும். ஆனானப்பட்ட ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலினு கூட்டணி வச்சு தான் ஜெயித்தாங்க. கூட்டணி வைக்கிறது ஒன்றும் பாவம் கிடையாது, காம்ப்ரமைஸ், பேசிக் காம்ப்ரமைஸ் தான் அது. அதான் நான் சொன்னேன், இப்போ 8%ன்றது பெரிய விஷயங்க. அவர் 26 அதிமுகவுடன் கூட்டணி, திமுகவோட சத்தியமாக போக முடியாது. அதிமுகவோட கூட்டணி போகிறாருன்னா கண்டிப்பாக ஒரு வாக்கு வங்கியில் 2% வரைக்கும் கூட குறையும், 3% கூட குறையலாம். ஆனால் 5% நிற்கும். அதோட முக்கியமாக ஒரு 20-25 எம்எல்ஏ ஒரு கையில் இருப்பான். அதுதான் அதற்கு அடுத்த 5 வருஷத்துக்கான பொலிட்டிக்கல் கேபிட்டல். கூட்டணி அரசுன்றது ஒன்றும் பாவம் கிடையாதுங்க, தப்பும் கிடையாது. இந்த புரிதல் சீமான் அவர்களுக்கு இப்பொழுதாவது வந்தால் அவருக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் நல்லது. இல்லைன்னா 26 அவங்க மறுபடியும் இதே மாதிரி 8%, மறுபடியும் சொல்கிறோம் 10% ஆகும். ஆனால் அதோடு சீமானின் அரசியல் ஒரு தேக்க நிலையில் நின்றுவிடும். அதை தாண்டி போகவே முடியாது, குறையும். சேச்சுரேஷன் பாயிண்ட், அதுக்கு மேலே போக முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா கட்சிகளுமே உலகம் பூரா கூட்டணி வச்சு தாங்க ஜெயிக்கிறான். மோடி எப்படிங்க ஜெயிக்கிறாரு? கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாரு. இந்த தடவை இல்லை, 14-19 மோடி கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சார். தனியாக எவனுமே ஜெயிக்கல இந்தியாவில். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த புரிதல் சீமான் அவர்களுக்கு வேண்டும். இந்த 8% வாக்குகள் அவருக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அவர் இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் அவர். ஏன்னா தோக்கிறதுக்காக ஒருத்தன் எலெக்ஷனில் நிற்க முடியாதுங்க. தம்பிமார்கள் துவண்டு விடுவார்கள், எழுதி வச்சுக்கோங்க. 26 தனியாக நின்று 10% வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன 31க்கு நிற்பீங்களா? வயசாகுதுங்க, கட்சிக்கும் வயசாகுது, சீமானுக்கும் வயசாகுது, தம்பிகளுக்கும் வயசாகுது இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க. வாக்கு வங்கி அரசியல் என்பது
அந்த விளையாட்டை அந்த விதிப்படி தான் ஆடணும். மறுபடியும் சொல்கிறேன், ஆனானப்பட்ட மோடி, ஜெயலலிதா, கலைஞரே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கும்போது சீமான் எப்படி தனியாக ஜெயிக்க முடியும்? இல்லை சமுதாய இயக்கமாக போயிடுங்க. 2 கட்டானா மாட்டிக்கிறீங்க நீங்கள். தேர்தல் இதுக்குள்ளெல்லாம் வராதிங்க. அது எப்படிங்க? நீ கூட்டணி இல்லாமல் நிற்கவே முடியாதுங்க. விஜயகாந்த்ன்ற அந்த ஒரு நல்ல தலைவர் எப்படி மோசமாக போனார்? ஏன் கட்சி அழிஞ்சுது? 11 ஜெயலலிதாவோட போயிட்டு 16 விதி திமுகவோட தான் போகணும். இது பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் அந்த அந்த கேமை உள்ளே போயிட்டு நான் போய் மக்கள் நல கூட்டணியோட போய் சரி அப்போ கூட நீ தனியாக நின்னியா? அப்போயும் ஒரு கூட்டணி தானே, அது பெரிய கூட்டணியாக வச்சுட்டு ஜெயிச்சாது போயிருப்பேன். யாரோட கூட்டணிங்கிறது இதொன்னுங்க, இந்த ரொம்ப பெரிய நீங்கள் சித்தாந்தம் தத்துவம்லாம் பேசிக்கலாம். வாக்கு வங்கி, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வாக்கு வங்கி அரசியல். பெரியார் ஏன் அவ்வளோ பெரிய தலைவராக இருக்கார், மதிக்கப்படக்கூடிய தலைவராக இன்றைக்கி இருக்கார்? அவர் அவர் சொன்னார்ல கண்ணீர் துளிகள். அவர் நினச்சா முதலமைச்சராக இருக்க முடியாதா? 67 ஆட்சியை பெரியாருக்கு சமர்ப்பணம்னு அண்ணா சொன்னார். அவர் வரல இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியல, அவருக்கு அந்த தெளிவு இருந்ததில்ல. கையெடுத்து கும்பிடணும், கண்ணீர் துளிகள்னார் அவர். நீ உள்ளே போயிட்டுன்னா நான் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதை தானே சீமான் பண்ணிகிட்ருக்காரு. நீ நான் அரசியலுக்கு உள்ளேயும் போவேன் கூட்டணியை வச்சுக்க மாட்டேன்னா படுதோல்வி உறுதி. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு சீமான் வந்து விஜயோட கூட்டணி சேருவாருங்கிற அந்த ஒரு கருத்து போயிட்டு இருக்கும்போது, சீமான் அதிமுகவோடு கூட்டணி வைத்தல் சீமானின் கட்சிக்கும் அவருக்கும் நல்லது, நாம் தமிழுடைய வளர்ச்சி பாதையை வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நான் ஏன் அதிமுகன்னு சொல்கிறேன்னா மாற்று வேற ஒரு பெரிய ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்குது. 2வது அவர் திமுகவால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர். ஆட்சியில் இருக்கிறதால போக முடியாது. ஏடிஎம்கே பவரில் இல்லை. இருக்கிற தீமையில் மினிமம் லெஸ்ஸர் ஈவில். வேறு யாரோடையும் அவர் போக முடியாது. விஜயோடலாம் கூட்டணி வச்சு அவர் ஜெயிக்க முடியாதுங்க. மரியாதையும் போயிடும் அவருக்கு. நீ கூட்டணி வைக்கிறதால ஓரளவு நீ மரியாதையை நீங்கள் இழக்க போகிறீங்க. அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சீட்டு வேணும். அது எங்கே கிடைக்கும்? அதிமுக மாதிரி பெரிய கட்சி. அப்புறம் என்ன? இது அவங்க தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது. சீமானும் தம்பிமார்களும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது. நான் ஒரு பார்வையாளனா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். சார் ஒருவேளை ஏற்றுக்காது அவங்க விருப்பம் அது. சார் நீங்கள் சொல்கிறது போல் ஒருவேளை சீமான் அதிமுக கூட்டணி வந்தால் அதிமுக தற்போது இருக்கிற சூழலிருந்து அவர்களுக்கு சாதகமாக மாறும். லாபம் அதிமுகவுக்கு, நஷ்டம் சீமானுக்கு, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் யானைப்படுத்தா குதிரை மட்டும் 8% ஓட்டு 6% ஆகும், 5% ஆகும், அது கீழே போகாது. ஆனால் உங்கள் கையில் ஒரு 20 எம்எல்ஏ இருப்பான். 20 எம்எல்ஏ இருந்தாலும் உங்கள் அரசியல் வேறு. ஐயா, நீங்கள் வாக்கு வங்கி அரசியல் இருக்கும்போது உங்கள்கிட்ட எம்எல்ஏ எம்பி இருக்கானான்றதான் ஏன் பிரச்சனை? அது புரியாமல் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே ஏன் போகிறீங்க? நான் திரும்ப தொண்டை தண்ணி வத்த சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக போயிடுங்க. உங்களை கேட்க போகிறதில்ல யாருமே. ப்ரெஷர் குரூப்பாகவே நீங்கள் இருந்துருவீங்க. நான் உள்ளுக்குள்ளே இருப்பேன், ஆனால் அதுக்குள்ளே இருக்க மாட்டேன், அந்த விதிப்படி அந்த விளையாட்டை விளையாட மாட்டேன்னா சூசைடு. இப்போ சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவும் தமிழக அரசியலில் 2020 மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்குங்கிறது. ஆமாம், நிச்சயமாக. சீமான் ஒரு முக்கியமான பிளேயராக உருவாயிட்டார். நான் அதை உறுதியாக சொல்கிறேன். அவரை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் இன்றைக்கி வந்து அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். சீமானை பார்த்து 2 திராவிட கட்சிகளுக்குமே ஒரு அச்சம் இருக்கிறது என்பது உண்மை. இவங்க வெளியில் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஏங்க 8% ஓட்டுன்றதுலாம் பெரிய விஷயங்க. தனியாக வாக்கு வங்கி அரசியல் பற்றின அறிவு இருக்கவனுக்கு இது தெரியும். 8%ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 1% ஓட்டில் தாங்க கவர்மெண்ட் கூடுது குறையுது. 2016 ஜெயலலிதா எப்படி ஜெயிச்சாங்க? 1.5% ஓட்டு. அந்த 1.5% யார் வாங்கினது? மக்கள் நல கூட்டணியும் விஜயகாந்தும் சேர்ந்து வாங்கினது. அந்த 1.5% அந்த விஜயகாந்த் கூட இல்லை, இந்த 4 பேர் சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக, திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா அன்றைக்கி திமுக ஆட்சி. அழகாக ஜெயலலிதா அதை பிரித்து விட்டாங்க. 1% ஓட்டில் தாங்க கவர்மெண்ட், 1.5% 1% ஓட்டில் தாங்க கவர்மெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, கவுருது. 8% ஓட்டுங்க. அது இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப இழிவாக பேசினாங்க சீமான எல்லாரும். அவங்க சிம்பிளை முடக்கினானுங்க. மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணிச்சு. இன்றைக்கி மாநில அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. அவங்க பழைய சிம்பிளே அவங்களுக்கு வந்துடும், ஏர் உழவன் சிம்பிள் கூட வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். 8% ஓட்டு கையில் இருக்குன்னு போது அசம்பிளியில் பெரிய விஷயங்க. சீமான்கிட்ட இருக்க 8% ஓட்டு பெரிய விஷயம். ஆனால் இந்த கார்டை அவர் ப்ளே பண்ணணும் ஒழுங்காக. அவர் வரட்டுத்தனமாக நான் 2 பேரும் எனக்கு இல்லை, திமுக வேணாம், காங்கிரஸ் வேணாம், அண்ணா திமுக வேணாம், பிஜேபி வேணான்னு இப்படியே தனியாக போனார்னா 26 முடிஞ்சிடும். இந்த 8% அதுக்கு மேலே வளரவே வளராது. 10 ஆகலாம். ஆனால் அது பிளாட்டூன்வாங்க, சேச்சுரேஷன் பாயிண்ட்.
இப்போ நாம் தமிழருடைய வளர்ச்சி இவர் எடுக்க போகிற முடிவுகளை பொறுத்து தான் நகரப்போகிறது தெரிகிறது சார். 2020க்கான அந்த 26க்கான தேர்தல் கொடுத்த பேச்சுக்கள் இப்போதே வளர ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் 2026 தேர்தலுக்கு தற்பொழுதே வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கோவையில் முப்பெரும் விழா நடக்குது. அங்கே ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சுக்களை பார்க்க முடியுது. ஒருபுறம் 200+ 2026 நமக்கு தான் 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்ல போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஒரு சபதத்தை எடுத்து அறிவுரையும் கொடுத்துருக்காரு. 200+ன்றது அவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே எப்படி ஆப்கி பார் 400 பார்னு மோடி வந்து செட்டப் பண்ணாரோ, அது எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் பண்ணார். இவங்க 2 வருஷம் முன்னால் பண்ணுறாங்க. இது ஒரு விதமான உளவியல் யுத்தம். இது இந்த நெரேட்டிவை வந்து இவங்க வந்து டெல்லியில் மோடி பண்ணதை இப்போ இவங்க இங்கே இப்போ திமுக பண்ணுது. 2 வருஷம் கிடக்கு. 1 day இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிட்டிக்ஸ். 24 மணி நேரன்றது அரசியலில் ஒரு பெரிய நீண்ட காலம். 2 வருஷம் பொறுத்து என்ன நடக்கும், யார் இருப்பா யார் இருக்க மாட்டா, எந்த கட்சி எந்த லட்சணத்தில் இருக்கும், எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு வந்து. அப்படி இருக்கும்போது இப்போயே 2 வருஷத்துக்கு முன்னால் 2 வருஷம் பொறுத்து வரக்கூடியதை பேசுவது என்பது ஒரு விதமான உளவியல் யுத்தம். எதிர்க்கட்சிகள் மீது தொடுக்கப்படுகிற, மக்கள் மீது திணிக்கப்படுகிற ஒரு விதமான நெரேட்டிவ் பரப்புரை இது அப்படியே ஊடகங்கள் வந்து மறு ஒலிபரப்பு செய்கின்றன. ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா, அங்கே எப்படி மோடிக்கு செஞ்சாங்களோ இங்கே அதே மாதிரி திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு செய்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 வருஷம் பொறுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இன்றைக்கே 200+ன்னு சொல்கிறதுனா எந்த விதத்தில் நியாயமான கருத்து? நிச்சயமாக அது நியாயமான கருத்தே கிடையாது. ஒரு விதத்தில் எல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான வார்த்தைகள். பட் அதை தான் அவங்க செய்கிறாங்க. இது இது வந்து கேட்டால் அவங்க செய்யலையான்னுவாங்க. யார் செஞ்சாலும் இது தப்பு தான். இன்னொரு விதத்தில் வந்து என்ன தப்பு வேணால் அவங்களையும் சொல்லுவாங்க. தப்போ ரைட்டோ, தப்பு இல்லைன்னே வச்சுப்போம், தப்பே கிடையாது, நோ ப்ராப்ளம். பட் இதோட நோக்கம் என்ன? இது முழுக்க உளவியல் யுத்தம். மக்களை எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு மக்களை தயார்படுத்துறது, எங்களுக்கு there is no alternative, எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம். 40 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அப்போ இவங்களோட இந்த பேச்சு இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியில் போகும், எதிர்க்கட்சிகளுக்கு இன்னமும் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும். அதை தான் அவங்க செய்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் 4 உடஞ்சி கிடக்குது. விஜய் வந்து 5 முனை போட்டியில் திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. 200 கூட போகலாம், நான் மறுக்கலை. மறுபடியும் நான் சொல்கிறேன் இன்னொரு ஆங்கிளில், 5 முனை போட்டி விஜயும் வந்த பிறகு திமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமானு, விஜய் வராரு, தனித்தனியாக நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க 200+ அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. நான் மறுக்கவில்லை. திமுக கூட்டணி தொடர்ந்தால், இப்போ இருக்க கூட்டணி அப்படியே தொடர்ந்தால், எதிர்க்கட்சிகள் இதே போல் சிதறுண்டு கிடந்தால், விஜயும் களத்திற்கு வந்து அவரும் தனி அணியாக போட்டியிட்டால், இவையெல்லாம் நடந்தால் 200+, 200+ கிடைப்பதற்கு திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் மறுக்கவில்லை, இதுதான் உண்மை. அந்த சாத்தியக்கூறி மறுக்கவில்லை. ஆனால் அதை இப்போயே சொல்ல வேண்டிய அவசியமோ, அதை மீடியா அதை ஒரு நெரேட்டிவாக கட்டமைக்கிறது. எல்லா தொலைக்காட்சியும் சாயங்காலம் 7லேருந்து 9 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய விவாதங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விவாதங்கள். மக்கள் கருத்தை கட்டமைக்கிறதுல 2011க்கு பிறகு அது 21 திமுக ஆட்சி அமைஞ்ச வரைக்கும் எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னு தெரியும். இப்போ இந்த 3 வருஷத்தில் பிஜேபிக்கு எதிரான பரப்புரையை ரொம்ப ஆழமாக கொண்டு போனதில் 40+, 40 வாங்கினதுலையும் 40க்கு 40 அடித்ததுலையும் அந்த தொலைக்காட்சி விவாதங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதே மாதிரி சமூக வலைதளங்கள், ட்விட்டர்ஸ், யூடியூப் பேட்டிகள், குறிப்பாக யூடியூப் பேட்டிகள், இவற்றுக்கெல்லாமும் ஒரு முக்கிய பங்களிப்பு உண்டு. அதாவது நெரேட்டிவ் செட் பண்ணுறது சமூக வலைதளங்கள்லையும் செய்தி தொலைக்காட்சிகள்லையும். அதுதான் வந்து இன்றைக்கி திமுக செய்து கொண்டிருக்கிறது. இது வந்து டெல்லியில் மோடி செய்ததோட அப்படியே ஒரு மறுபதிப்புன்னு தான் நம்ம சொல்லணும். அப்கி பார் 400 பார்னு எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் சொன்னதை இவங்க அசம்பிளி எலெக்ஷன் 2 வருஷம் முன்னால் சொல்கிறாங்க. அங்கே மீடியா அப்படியே பிக்கப் பண்ணுச்சோ அதே மாதிரி இங்கே மீடியா பிக்கப் பண்ணுது. அப்படியே திமுக கட்டமைக்கிற அந்த பரப்புரையை தூக்கி நிறுத்தி அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போகிறதுல இருக்கக்கூடிய அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக சமூக வலைதளங்கள்லையும், 2வதாக செய்தி தொலைக்காட்சிகளையும். பிரிண்டில் அவ்வளோ தூரம் இல்லை, ஏன்னா இது 2 தான் மெயின். இந்த 2லேயும் நடக்கக்கூடிய அந்த முயற்சி, ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா there is a method in the madness. அது வந்து அதே மாதிரி டெல்லியில் மோடி அரசுக்கு எதிராக எத்தனை விவாதங்களை டெல்லி ஊடகங்கள் 10 வருஷம் நடந்ததுன்றதையும், இங்கே ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிராக 3 வருஷத்தில் எத்தனை விவாதங்கள் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா there will be a striking similarityனுவாங்க. கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும். 10% கீழே, 5% கீழே, 3% கீழே தான் மோடி அரசுக்கு எதிராக விவாதங்கள் நடந்திருக்கும். ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக 10% கீழே விவாதங்கள் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 2 ஒன்று தான். அந்த பரப்புரையின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் 200+, மிஷன் 200+ன்ற இந்த நெரேட்டிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போ இந்த நரேட்டிவ் இங்கே ஒரு நரேட்டிவ் 200+ சொல்கிறாரு. கோவையில் முப்பெரும் நடக்குது சார். அதில் பெரிதாக பாஜகவை விமர்சிக்கிறாரு. அந்த கூட்டணி வந்து இன்னும் தொடருது, திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருதுங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. மோடியை நிறைய விமர்சிக்கிறார். ஆனால் அதிமுகவை பெரிதாக பேசலை. இதை பேசலைங்கிறதே ஒரு நரேட்டிவ். அதாவது அதிமுக எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைங்கிற ஒரு நரேட்டிவையும் பார்க்குறாரா? ஆமாம், அது இப்போ பேச வேண்டிய நேரம் வரும்போது பேசுவார். இந்த தேர்தலில் ஒரு காரியம் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா, அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் போயிருக்கு. அதிமுக வாக்கு வங்கி மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்துடுச்சு. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிமுக வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் முழுக்க 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 ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். செத்தே போனாலும் ஒரு பாரம்பரிய அதிமுக வாக்காளன் திமுக ஓட்டு போட மாட்டான். அவன் ஒன்று வீட்டிலே இருந்துருவான், இல்லை நோட்டாக்கு போடுவான், இல்லை சீமானுக்கு போடுவான், இல்லை பிஜேபிக்கு போடுவான். எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா பிஜேபிக்கு போய் கண்டிப்பாக குத்துவான். தெலுங்கானாவில் எப்படி பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி பிஆர்எஸ் தோற்று சின்ன பின்னமாகி 10 வருஷம் மாநிலத்தை ஆண்ட கட்சி இன்றைக்கி சைபர் ஆகி நிற்கிது. ஆனால் அவங்க வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 90% மேலே பிஜேபிக்கு போயிருக்கு. டிசம்பரில் மாபெரும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 6 மாதத்தில் 16 லோக்சபா சீட்டு இருக்க இடத்துல 8 சீட்டை தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி பிஜேபிக்கு பறி கொடுத்துட்டு நிற்கிது. அதெல்லாம் பிஆர்எஸ் ஓட்டு. அதனால் இங்கே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கே ஓட் பேங்க் எங்கே போகுது, எடப்பாடி என்ன ஆக போகிறாரு, ஓபிஎஸ் என்ன ஆக போகிறாரு, சசிகலா எங்கே போக போகிறாங்க, இது கிடையாது பிரச்சனை. அவங்கெல்லாம் எங்கேயோ போட்டும் எப்படியோ போட்டோம். அதிமுக வாக்கு வங்கி என்னவாக போகுது, இது ரொம்ப ஆபத்தானது. அதிமுகன்ற கட்சி இருக்கிறது திமுகவுக்கு நல்லது. அந்த கட்சி இல்லாமல் போச்சுன்னா அந்த வாக்கு வங்கி சத்தியமாக ஒரு ஓட்டு கூட திமுக வராது. அது ஒன்று பிஜேபிக்கு போகும், இல்லை நாம் தமிழருக்கு போகும். ஆகவே இந்த போக்கு ஆபத்தானது. எல்லாரும் அதிமுக என்னவாகும் போது அதிமுக வாக்கு வங்கியை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டேன்றாங்க. அதிமுக வாக்கு வங்கி எங்கே போக போகுது, அது மெல்ல மெல்ல பிஜேபிக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. அப்போ அதிமுகவோட கூட்டணி வைத்தெல்லாம் பாஜக வளர தேவையில்லை. அதிமுக சரிவுங்கிறதே பிஜேபி வளர்ச்சி தான். எக்ஸாக்ட்லி. அதிமுகவின் சரிவு என்பது எம்எல்ஏ தோக்கிறது, எம்பி தோக்கிறது கிடையாது. அந்த வாக்கு வங்கி நகர ஆரம்பிக்குது. அந்த வாக்கு வங்கி அதில் 90%க்கு மேலே அந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு போகாது. ஏன்னா அதிமுகவோட பிறப்பே ஆன்டி டிஎம்கே தான். திமுக தீய சக்தின்னு சொல்லி தான் எம்ஜிஆர் வளர்த்தாரு. ஜெயலலிதா அதை வளர்த்து எடுத்தாங்க. 50 வருஷத்தில் 30 வருஷம் அந்த கட்சி ஆட்சியில் இருந்திருக்கு. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி. அந்த வாக்கு வங்கி 35% இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 30 ஆச்சு, அப்புறம் 28 ஆச்சு, நீங்கள் 23 நிற்குது. அது எங்கே போயிருக்கு அந்த வாக்கு வங்கி? இன்றைக்கி 23ன்றது 33 ஆக்சுவலாக. அந்த 10% வெளியில் போயிருக்கு. டிடிவிக்கு போச்சு, பிஜேபிக்கு போயிருக்கு, நாம் தமிழருக்கு போயிருக்கு. இதுதான் இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆகவே அதிமுக வாக்கு வங்கி கரைவது என்பது நாம் தமிழருக்கும் அதை விட அதிகமாக பிஜேபிக்கும் வருங்காலங்களில் பெரிய லாபத்தை கொடுக்கும் என்று தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு புறம் ஸ்டாலின் அங்கே 200+ சொல்லிட்டு இருக்கார் இல்லையா சார், இதற்கு முக்கிய காரணம் அந்த திமுக கூட்டணி தான். நேற்றும் அந்த கூட்டணியோட வெற்றியை சமர்ப்பிக்கிறார், அந்த முப்பெரும் விழாவில் சமர்ப்பிக்கிறார். இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில்ங்கிற ஒரு வாய்ப்பை தான் நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கூட்டணிக்குள் பல கருத்து மோதல்கள். இப்போ காங்கிரஸ் வந்து நேரடியாகவே 2 பெரிய தலைவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த கூட்டணியை தக்க வைக்க முடியுமா ஸ்டாலினால்? வாய்ப்பு நிறைய இருக்குது தக்க வைப்பதற்கு. ஏன்னா 2 விஷயம். ஒன்று, இது அடிப்படையில் ஒரு விதமான கொள்கை கூட்டணி தான். இட்ஸ் அ சோஷியல் கொல்யூஷன். ஒரே கூட்டணியை கலைஞர் கூட 2 தேர்தலில் தக்க வச்சது கிடையாது. இவர் 3 தேர்தலில் தக்க வச்சிருக்கார். இது மதசார்பற்ற கூட்டணி. அவங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் மதச்சார்பின்மை என்கின்ற அந்த ஒரு கோட்பாடு அவர்களை இணைக்கிறது. ஸ்டாலின் வந்து ரொம்ப அழகாக நீக்குப்போக்காக நடந்துக்கிறாரு. கையில் கவர்மெண்ட் வந்தோன்னா இன்னும் அதிகமாக அவரால் அதை சாதிக்க முடியுது. 26 இந்த கூட்டணியை ஸ்டாலின் தக்க வைத்து கொள்ளுவார். அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் நம்புகிறேன். ப்ராபபிலிட்டி தியரி, வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்புகள் குறைவுன்றது. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை 19, 21, 24 இருந்த கூட்டணி 26 தக்க வைத்துக் கொள்வார். அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ், ஏதாவது பேரதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய இந்த கூட்டணியை ஸ்டாலின் அப்படியே தக்க வைத்துக் கொள்வார் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். உறுதியாக அது எப்படி எடுத்துக்கணும், வாய்ப்புகள் அதிகம் நம்புகிறேன். சான்சஸ் ஆர் மோர். எதிர்த்தரப்பில் இதே மாதிரி 3ஆக உடையிறது, விஜய் வந்தால் 4ஆக உடையும். அப்போ அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், 4 முனை எதிர்க்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக கூட்டணியோட வெற்றியை 200+ யாராலையும் தடுக்க முடியாது. நம்பர்ஸ் கேம். ஓட்டு 5ஆக உடையுதுன்னா திமுகவுக்கு லாபம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, புதுசாக பிளேயர்ஸ் வர திமுகவுக்கு லாபம். புதிய கட்சிகள் நிறையா வருவது திமுகவுக்கு லாபம் தான்.
ஏன்னா அவங்க ஓட் பேங்க் அப்படியே இருக்குது, அப்படியே தான் இருக்கும். எதிர்க்க இருக்க ஓட் பேங்க் உடையுது, 4 உடையிறது, இப்போ 4 உடையுதுன்னா லட்டு தான். அதனால் திமுகவை பொறுத்தவரையில் நியூ பிளேயர்ஸ் வர்றது அவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பட் விஜய் வருவது அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். திமுக வாக்கு வங்கியிலும் விஜய் சரிவை ஏற்படுத்துவார். ஆனால் திமுகவோட தோல்வியில் முடியக்கூடிய அளவுக்கு அந்த சரிவு இருக்காது. விஜய் வந்தார்னா வில் பி a டிஸ்ரப்டர், வில் பி a சேலஞ்சர் ஃபார் உதயநிதி, சந்தேகமே இல்லை. ஆனால் உதயநிதியை விஜயால் வீழ்த்த முடியாது. முதல் தேர்தலில் வாக்குகள் 5 உடையிற பட்சத்தில் கண்டிப்பாக திமுக இதே கூட்டணி தொடர்ந்தால் மிஷன் 200+ சாத்தியம்தான் என்று நான் நம்புகிறேன். வருகிற நாட்களில் இது குறித்து இன்னும் அதிகமாக பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.